பெஸ்ட் எக்ஸ்போ மதுரை 2024. மீன்வைல் அக்கா ஜாலியா இருக்காங்க. எடுங்க எடுங்க எடுங்க. ஒண்ணுமே தெரியலையே. என்ன பாக்குற? நான் வண்டி பார்க் பண்ணேன், கரெக்டா நிக்குதா. வண்டியை பார்த்தனே. வண்டியை பார்த்தேன். கடற்கண்ணியை தானே பார்த்தேன். கடற்கண்ணி இருக்கா? சூப்பர். இது ஃபுல்லா கடற்கண்ணி இதா? நடிக்காத. கடற்கண்ணி கடற்கண்ணி எக்ஸ்போக்கு தானே வந்திருக்கோம். ஏன் நடிக்கிறேன்? இதுல கடற்கண்ணியும் இருக்கா? மதுரை மக்களே, இன்னைக்கு நம்ம மதுரையில கடற்கண்ணி எக்ஸிபிஷனுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். உள்ள என்னென்ன இருக்குன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வா. ஆமா, இது வந்து பியூர்லி எங்க ஆசைனால வரல. உங்களுக்கு வந்து இத காட்டுறதுக்காக செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. போலாம் உள்ள. வாங்க போலாம். மக்களே, என்ட்ரன்ஸே பயங்கரமா இருக்கு. பளபளன்னு. ஆமா, என்ட்ரன்ஸே ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கு உள்ள. ஐயோ, ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். ஐயோ, எங்கிட்ட இருக்கு தெரியலையே. இங்கிட்டு இங்கிட்டு ஆமா, இந்த பக்கத்துல தான் வாடை அடிக்குது. இந்த பக்கம் தான் வாடை அடிக்குது. உள்ள வந்தாச்சு. இந்த சைடும் மீன் தொட்டிக்குள்ள நிறைய கலர் கலர் மீனா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? இந்த கலர்ஃபுல்லான மீனை தாண்டி போனாதான் முக்கியமான விஷயமே இருக்கு. வா. உள்ள வந்தோடனே உள்ள ஒரு டனல் பெருசா இருக்கு. ஒரு 10 அடிக்கு சுத்தி வெறும் மீனா இருக்கு. பெரிய மீன், சின்ன மீன், கலர் கலரா நிறைய மீன்கள் வந்து சுத்தி இருக்கு. ஒவ்வொரு மீன் எவ்வளவு பெருசா இருக்குல்ல. பொரிச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கு. இப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய். இல்ல நல்ல வெயிட், நல்ல கடம் இந்த மாதிரி. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதான் மக்களே, இந்த டனலே மாதிரி பயங்கர வைபா இருக்கு. மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க கிட்ஸ் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த வைபே பாருங்க. அந்த மேல லைட் போட்டு உள்ள மீன் வச்சு அப்படியே பயங்கரமா இருக்கு. வாங்க அடுத்தடுத்து என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இங்க எவ்வளவு பெரிய பெரிய மீனா இருக்குல்ல. இது அப்படியே உடைஞ்சு தண்ணி எல்லாம் வெளில வந்தா எப்படி இருக்கும்? கடல் கட்டி வெளியே வந்துரும். இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குல்ல. ஒயிட் கலர். இதை விட அங்க பாருங்க. ஒண்ணுமே தெரியலையே. நட்புனா என்னன்னு தெரியுமா? என் தேவானா என்னன்னு தெரியுமா? அவன் வந்து வீடியோ கால் போட்டு அவன் நட்பனை காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தான் உண்மையான நட்பன். அடுத்த ஒரு செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வளையல்லாம் இருக்கு. நான் போய் வாங்க போறேன். இதுல இவங்க எதுக்கு போறாங்க, ஏன் போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியாது. ஆனா இவங்களும் டயர்டாக்கி அந்த கடைக்காரங்களையும் டயர்டாக்கி எதுவுமே வாங்காம வந்துருவாங்க. நான் வேணா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வளையல், கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸ், ஒரு எக்ஸிபிஷன்னா அந்த நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அந்த விஷயங்கள் ஃபுல்லா இருக்கும். இங்கிட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட் கோர்ட், வழக்கம் போல டெல்லி அப்பளம், பஞ்சு மிட்டாய், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களும் உள்ள வச்சிருக்காங்க. அடுத்து நான் எதுக்கு பின்னாடி நிக்கிறேன், ரொம்ப ஜாமா எதுக்கு முன்னாடி நிக்கிறேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேம் செக்ஷன் தான். இதுல வந்து இந்த வில்லைதல், டம்ளரை போட்டு பால் எறிதல். அடுத்து போலாம். அங்க என்ன பண்ண பாத்துட்டு வந்துட்டேன். எதுவும் வாங்கல, நான் சொல்லல. இப்ப எல்லா இடத்துலயும் போய் பார்க்க தான் போறாங்க. அண்ணே, உபயோகத்தை பயன்படுத்தி ஒரு பொம்மை வாங்குறேன். 3D சொல்றியா? நீ வந்து அந்த பாலை வாங்கி அடிச்சனா அந்த டம்ளர்லாம் விழுந்துச்சுன்னா பொம்மை கொடுப்பாங்க, வாங்கிட்டா. அதுக்கு வீர முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். இப்ப பாரு அண்ணன் ப்ரோ பால் தாங்க. ஒரே அடியில அடிச்சா பெரிய பொம்மை. 3 பால் கொடுப்பாங்க அப்படின்னா இல்லையா? ஒரே பால் தானே. இப்ப பாரு அடிக்கிற அடியில அதுல விட்டதை இதுல புடிச்சு கட்டுறேன். ஆமா, இப்ப என்ன பண்ணணும்? அடிக்கணும் அதுல, அந்த எல்லோல. இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. போர்ட்ல கூட பண்ணல. ஐயோ, மாட்ட கூட மாட்டேங்குதே. இததான் இழுக்கணுமா? இது தெரியாம போச்சு. எப்படி இதுக்கு ஆறுதல் பரிசு இருக்கா? ஆறுதல் பரிசு இருக்கா? இந்த வேகமா தலையா சென்டா குத்துனாதான். பாருடா, இப்ப பாரு ஆண்டி. ஐ விரல் போட்டி. ஐயோ, ஜெய் மகிழ்மதி.
சரி உனக்கு பொம்மை தானே வேணும்? ஆமா வா வாங்கி தரேன். செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. பாக்கிய பிடிங்க அப்படி. வேலையை விட்டு போறீங்களா? அதுவும் இருக்கிற வேலையை விட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ற? ஏய் நானே சொல்றேன்டா. எப்பன்னு தெரியுறீங்க? ஒயிட் பக்கத்துல ஆரஞ்சு. போடு. ஆரஞ்சு அடிச்சிருச்சா? அடிச்சிருச்சா? இந்தா நீ அடி அடி. இங்க பாத்து பாடுங்க. அப்படியே ப்ரோ எனக்கு இப்பதான் ப்ரோ சுடணும் போல இருக்கு. A few moments later. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. இப்ப என்ன சொல்ல போற? சுட போற? ஆரஞ்சு. அப்ப வெள்ளதான் சுடு. ஏன்னா நீ கண்ணாடி பல்ல. சத்தியமா கண்ணு தெரியலனே. இந்த சொல்லல. என்ன ஆச்சு? எந்த வெள்ள தெரியுமா? இந்த வெள்ள போட சுத்துக்க. குடு. இவர் யார் என்று தெரிகிறதா? பல சண்டைகளை பார்த்தவரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதோட பெரிய சண்டையை பார்த்தேன் நானு. கதையா கேள்விப்பட்டிருக்கேன். வெள்ளதான் ப்ரோ வெள்ளதான். வெள்ள இந்த வெள்ள Dress போடுங்க. வாட் a miracle. இவன் நிறைய மாங்காய் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மாங்காய் அடிக்கிறேன். அடிச்சு கரெக்டா கீழே தள்ளி விட்டுறாங்க. கவலைப்படாத, எல்லாத்தையும் மேல எப்படி உள்ள நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. இப்போ உன்னை கதி கலங்க வைக்கிறேன் பாரு. அங்க பாரு. அது மட்டும் வேணானே. நம்ம எங்க போறோம்? கொலம்பஸ். கொலம்பஸ் வேணாம். வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு பாரு பேச்சா பேசுற. பாரு உன்னை ஏத்தி இன்னைக்கு. போய் ஆடுமா? வந்தே ஆகணும். எஸ். கடைசி ஆசை இருந்தா அது சொல்லிரு. இறங்கி போயிடவா? அப்படியே கொன்று. இந்த பிள்ளை கடைசி வாக்குமூலம் கொடுக்க போது கொடு. நான் போறேன் இறங்கி. கொன்று. அண்ணே வண்டி எடுக்கணும். அண்ணே அந்த மாட்டுக்கு ஏதாவது குதிரை அதெல்லாம் போலாம்லண்ணே. அதுலயும் போகணும். இது பெரிய குதிரை. அண்ணே போயிடலானே வானே அவ்வளவுதானே. நான் எப்படி பயம் தெரியாம இங்க பிடிச்சிருக்கேன் அதே மாதிரி பிடிச்சிக்கோ. ஆனா ஏதோ கலர்ற மாட்டுக்கு வேணே இருக்கு. மீன் மயில் அக்கா ஜாலியா இருக்காங்க. எடுங்க அப்படியே பாரு. बस रुको गाड़ी रुको इतनी नहीं भेज रहे पर டீசெண்டா போ கத்தாத அண்ணன் கத்துறா டேய் இங்கடா ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத ஓடாத டீசெண்டா போ காட்டி வாங்க போலாம் வீட்டுக்கு. மை காட் வீட்டுக்கு போமா. A few moments later. சூப்பரா ஆனா நாங்க நிறைய ரைட்ஸ் போக முடியல ஏன்னா டைமிங் வந்து 9 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 4 to 9 தான ப்ரோ? 4 to 10 ஆனா 9 மணிக்குலாம் வந்து க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 4 to 10 வந்தீங்கன்னா 4 மணிக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா வெளிச்சத்துல பெர்மேட பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணி மத்த எல்லா இதுமே சுத்தி என்ஜாய் பண்ணிடலாம். இதோட டைமிங் வந்து 4 to 10. ஆனா டேட் இன்னையில இருந்து 45 நாள் நடக்குமா. கிட்டத்தட்ட ஜனவரி எண்டு வரையும் ஒரு 30 வரையும் இந்த எக்ஸ்போ நடக்கும். இது எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, ஐயர் பங்களால இருக்கு. ஐயர் பங்களால இங்க இருக்கு. எப்பயுமே இந்த எக்ஸ்போ போற ஒரு கிரவுண்ட் இருக்கும்ல, டைட்டானிக் எக்ஸ்போல ஆமா அந்த ஸ்மார்ட் பஜாருக்கு ஆப்போசிட்ல இந்த ஹெர்மைட் ஷோ எக்ஸ்போ நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஃபன்னா பெருக்கி விட்டு என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஆமா கண்டிப்பா வந்து பாருங்க. ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க டைம். பை பாய்.